அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஷுஹது பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபீ அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இந்த வீடியோவில் ரமலான் பிறை 21 பெருநாள் வரை செய்யக்கூடிய ஒரு அமலினுடைய சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்களுடைய மகிமை என்ன, இந்த நாட்களில் நம்ம துஆ செய்தால் எப்படி கபூல் ஆகுது, இந்த நாளுக்கும் நம்முடைய விதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்று இரவு பிறை 21, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, லைலத்துல் கதிர் எனும் இரவை ஒற்றைப்படை நாட்களில் தேடிக்கோங்கன்னு. அதனால் இன்று இரவு லைலத்துல் கதிர் இரவாக இருக்கலாம், அல்லது 23, 25, 27, 29ஆகவும் இருக்கலாம். நம்ம ரமலானோட இறுதி 10 முழுவதுமே நம்ம அமல் செஞ்சாதான் லைலத்துல் கதிர் இரவை அடைந்து கொள்ள முடியும். லைலத்துல் கதிர் இரவுனா என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்தினுடைய இரவுகளில் ஒரு இரவு. அந்த இரவானது மிக மகத்துவமிக்க இரவாகும். பல வருஷங்கள் செய்தால் கிடைக்கும் நன்மைகள் இந்த ஒரு இரவுல நமக்கு கிடைக்கும். அவ்வளவு பாக்கியமிக்க இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க, எவர் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை சிறப்பு வைத்திருந்தாலும் அது எந்த இரவுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அதை ஒரு காரணத்திற்காக மறக்கடித்து விட்டான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ர் இரவை பற்றி மக்களுக்கு அறிவிப்பதற்காக வீட்டிலேருந்து வெளியே வராங்க. அப்போ 2 முஸ்லீம்கள் சண்டை போட்டு சச்சரவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அறிவிப்பதற்காக வந்தேன். வழியில 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உடனே அந்த இரவு என்ன அப்படின்னு என்னோட நினைவுல இருந்து அல்லாஹ் அகற்றி விட்டுட்டான். அதுவும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரமலான் மாதத்தினுடைய பிறை 27, 29, 25 இந்த நாட்களில் அந்த இரவை பெற நீங்கள் முயற்சி செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அறிவிப்பவர் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. அடுத்து வேறொரு அறிவிப்பில் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளாகிய 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கன்னு ஐஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரிலையும் முஸ்லீம்லையும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒற்றைப்படை கொண்ட நாட்களில் நம்ம அதிகமாக அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக இருக்கணும். ஏன்னா இந்த இரவில் நாம் செய்யும் அமல்கள் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதாவது ஒரு இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது 1000 மாதங்கள், அதாவது 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் அவனை வணங்குவதை விட இந்த லைலத்துல் கத்ர் இரவான ஒரு இரவில் வணங்குவது சிறந்ததாகும். இன்னும் இந்த ஒரு இரவில் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு 1000 மாதங்கள் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அது அப்படியே இந்த ஒரு இரவில் நமக்கு கிடைக்கும். இன்னும் இந்த இரவுல வானவர்களோட சிறப்பு வருகை இருக்கும். வானவர்களோட தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையும் இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மற்ற மலக்குகளும் எதற்காக வர்றாங்கன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை கொண்டு வர்றாங்க. இந்த இரவுல விதி நிர்மாணிக்கப்படுது. லைல்னா இரவுன்னு அர்த்தம், கதிர்னா விதி தீர்ப்பு. இந்த 2 அர்த்தங்களுமே இதற்கு பொருந்தும். எப்படின்னா, இந்த இரவுல தான் விதியில உள்ளதை நடைமுறைப்படுத்த அல்லாஹ் கட்டளைகளை இடுகிறான். யார் ஒருவர் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கினால் அது லைலத்துல் கத்ர் இரவாகவே அமைந்து விட்டால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. எனவே இந்த இரவுல நம்ம அதிகமாக அமல் செய்யணும். குறைந்தபட்சம் நம்ம ஒரு மிக சிறிய அமலாச்சும் நம்ம செஞ்சு அல்லாஹ் கிட்ட நம்ம மன்னிப்பு தேடி அல்லாஹ் கிட்ட நம்மளோட துஆக்களை நம்ம கேட்கலாம். ஏன்னா இந்த இரவுல நம்ம சின்ன அமல் செஞ்சா கூட 1000 மாதங்கள்ல செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த இரவில் தான் ஒரு வருஷத்துக்கான விதி நம்முடைய விதியில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறத இந்த நாளில் தான் நமக்கு தீர்மானிக்கப்படுது. அது விஷயமா தான் மலக்குமார்கள் எல்லாருமே பூமிக்கு இறங்குறாங்க. அதனால நம்ம இந்த இரவுகள்லாம் நிறைய அமல் செஞ்சு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா விதியை நம்மளால மாற்றி அமைக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எனவே ஒவ்வொரு ஒற்றைப்படை நாட்களிலும் இஷா தொழுத பிறகு வித்ரு தொழுவதற்கு முன்பாக 2 ரக்காத் லைலத்துல் கத்ருனுடைய சிறப்பான 2 ரக்காத் நஃபில் தொழுகிறேன் அப்படின்னு நியத் செஞ்சு இந்த தொழுகையை நாம் தொழணும். முதலாவது ரக்காத்துல சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரா இஹ்லாஸ் 3 முறையும் சூரா கத்ர் அதாவது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் இந்த சிறிய சூறாவையும் 3 முறையும் மோதி முதல் ரக்காத்தை நிறைவு செய்த பிறகு இரண்டாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரா இஹ்லாஸ் 3 முறையும் சூரா கத்ர் 3 முறையும் மோதி இந்த தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம செய்த அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கணும். இந்த தொழுகையை நாம் தொழுதால் இன்ஷா அல்லாஹ் அன்று இரவு லைலத்துல் கத்ராக நமக்கு அமைந்து விட்டால் நம்முடைய பாவங்கள் நம்ம செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தை போல அல்லாஹ் நம்மை ஆக்கி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. இந்த இரவு முழுவதும் நாம் வணங்க முடியாவிட்டால் கூட குறைந்தது இந்த 2 ரக்காத்தையாவது நாம் தொழ வேண்டும். இன்னும் நம்மளோட துஆக்களை அதிகப்படுத்தணும். நம்ம 2 ரக்காத்தான் தொழுகிறோம், ஆனால் நம்ம துஆக்களை நம்ம இரவு முழுவதும் கூட நம்ம கேட்கலாம். நமக்கு எத்தனை தேவை இருக்கு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கலாம். நம்ம எவ்வளோ துஆ கேட்டாலும் அதில் ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரிப்படையவே மாட்டான். இரவு முழுவதும் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவா அமைஞ்சிருது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட விதியை கூட மாற்றுவான். நம்ம எத்தனையோ கஷ்டங்கள்ல இருக்கோம். வரக்கூடிய இந்த இறுதி 10 நாட்கள்ல பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வான் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வருடம் இந்த ரமலான் மாதத்துல இந்த இறுதி 10 நாள்ல நீங்க அமல் செய்யுங்க, துஆ கேளுங்க. வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா மாறுறத நீங்க கண் கூட பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம தான் லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு நம்ம துஆ கேட்டிருக்கோமே, நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்கோமே. கண்டிப்பா அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்த நாள். அந்த நாள்ல அப்படி ஒரு நாளில் நம்ம கேட்டிருக்கோமே, கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான், நமக்கு நிம்மதியை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். எனவே இந்த புனிதமான ரமலானுடைய லைலத்துல் கத்ருடைய இறைவை நானும் நீங்களும் இன்னும் அனைத்து முஅமின்களும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.